இந்த அக்டோபர் மாதத்தின் முதல் தினத்தில் நாம் இப்படி கூடி வர கர்த்தரை துதிக்க, பாட, மகிமைப்படுத்த நம்முடைய தேவன் அனுக்கிரகம் செய்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாக்குத்தத்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 41வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன், கேளுங்கள். எசேக்கியேல் சாப்டர் 20 verse 41. 20வது அதிகாரம் 41வது வசனம். நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறண்டிருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும் பொழுது சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உங்கள் பேரில் பிரியமாக இருப்பேன். ஹல்லேலூயா. அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இல்லை, விசேஷமாய் தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம், உங்கள் பேரில் பிரியமாக இருப்பேன். ஆமென். புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது பரமண்டலத்தில் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவன் முதலாவது சொன்ன ஒரு காரியம், தேவனுடைய நாமம் நம் மூலமாக என்ன செய்யப்பட வேண்டுமா? பரிசுத்தப்பட வேண்டுமா? ஹல்லேலூயா. பிசாசானவன் தந்திரமாய் கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாகவே கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாக தந்திரமாக சில காரியங்களை செய்கிறார். நான் புறஜாதிகள் மத்தியில் உங்கள் மூலமாக, ஹல்லேலூயா, நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். ஹல்லேலூயா. நம் மூலமாக தேவனுடைய நாமம் தேவன் பரிசுத்தம் பண்ணப்படுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் மூலமாக இதை நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னா உங்கள் மூலமாக அந்த காரியம் நடக்கும். அருமையானவர்களே, இவர்கள் தேவனே தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் காரியங்கள் மூலமாக கர்த்தர் பரிசுத்தம் பண்ணப்படுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆமாண்டவரே, என் மூலமாக நீர் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். கர்த்தர் தூஷிக்கப்படக்கூடாது. சில வேளைகளில் சிலர் மூலமாய் சில காரியங்கள் நடக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்தவர்களா ஹல்லேலூயா என்று கேட்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்படி தூஷிக்கப்படுகிறது அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மூலமாக நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவ்வளவு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் என் பேரில் பிரியமாக இருக்க வேண்டும். புறஜாதிகள் மத்தியிலே என் மூலமாக கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். புறஜாதிகள் மத்தியிலே ஒருவேளை நீங்கள் ஜீவிக்கலாம். புறஜாதிகள் மத்தியிலே நீங்கள் வேலை செய்யலாம். புறஜாதிகள் மத்தியில் நீங்கள் படிக்கலாம். புறஜாதிகள் மத்தியில் நீங்கள் வியாபாரம் செய்யலாம். ஆனால் அந்த புறஜாதிகள் மத்தியில் ஒருவேளை கடந்த நாட்களிலே
புறஜாதிகள் மத்தியில் இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டதே. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் மூலமாக தேவன் பரிசுத்தம் பண்ணப்படுவார். பரிசுத்தம் பண்ணப்படுவார். எப்பொழுது தெரியுமா? நன்றாய் கவனிங்கள். தேவன் நம்மீது பிரியமாக இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. நான் உங்கள் பேரில் பிரியமாக இருப்பேன். நான் உங்கள் பேரில் பிரியமாக இருப்பேன். சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி, சகோதரிகள் பரத்துக்கு நேராய் உங்களுக்கு கரங்களை ஏறெடுத்து, இல்லை என்றால் கரங்களை கூப்பி, கர்த்தாவே உடைய வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்கள் பேரில் பிரியமாய் இருப்பேன் என்று சொன்னீரே. என் மீது பிரியமாக இருங்கப்பா. என் மீது பிரியமாக இருங்கப்பா. ஹல்லேலூயா. இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் ஆண்டவரே. இதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். இதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். என் மீது நீர் பிரியமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ನನ್ನ ಮೇಲೆ ನೀನು ಪ್ರೀತಿಯಾಗಿರುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. 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 அருமையானவர்களே, ಪ್ರೀತಿಯವರೇ, தேவனுடைய மனுஷனாகிய மோசே, ದೇವರ ಮನುಷ್ಯನಾದಂತ ಮೋಶೆಯು சங்கீதம் 90:17 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಕೀರ್ತನೆಗಳು 90ನೇ ಅಧ್ಯಾಯ சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 90வது சங்கீதம் 90ನೇ ಕೀರ್ತನೆ 17வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 90வது சங்கீதம் ಈ 90ನೇ ಕೀರ್ತನೆ தேவனுடைய மனுஷனாகிய மோசேயின் ஜெபம். ದೇವರ ಮನುಷ್ಯನಾದಂತ ಮೋಶೆಯ ಪ್ರಾರ್ಥನೆ. அவருடைய ஜெபம் என்ன? ಅವರ ಪ್ರಾರ್ಥನೆ ಏನು? தேவனுடைய பிரியம் ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆ எங்கள் மேல என்ன செய்ய வேண்டும்? ನಮ್ಮ ಮೇಲೆ இருக்க வேண்டும். ಇರಲಿ. இந்த வாக்குத்தத்தத்தை தான் மோசே விரும்பினார். ಈ ವಾಗ್ದಾನವನ್ನೇ ಮೋಶೆ ನಂಬಿದನು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தின் மீது, ನಮ್ಮ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ, நம்மீது, ನಮ್ಮ ಮೇಲೆ, நம்முடைய பிள்ளைகள் மீது, ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ தேவன் எப்படி இருக்கணும்? ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? நம்முடைய வீட்டின் மீது, ನಮ್ಮ ಮನೆಯ ಮೇಲೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. கர்த்தர் துக்கப்படுகிறதல்ல. ದೇವರು ದುಃಖ ಪಡುವುದಲ್ಲ. கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறதல்ல. ಅವರು ಮನಸ್ತಾಪ ಪಡುವುದಲ್ಲ. கர்த்தர் எப்படி இருப்பாரா? ಕರ್ತನೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? பிரியமாக ಅವರ இருப்பார். ಪ್ರಸನ್ನತೆ ನಮ್ಮ ಮೇಲೆ. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எதின் நிமித்தம் கர்த்தர் பிரியமாக இருப்பாரா? ಯಾವುದು ಕಾರ್ಯಗಳಿಗಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? அதே வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க அருமையானவர்களே. ಅದೇ ವಚನದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. சுகந்த வாசனையின் நிமித்தம், ಸುಗಂಧವಾದಂತ ವಾಸನೆಯ ಸುವಾಸನೆ ನಿಮಿತ್ತ நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். ನಾನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರುತ್ತೇನೆ. அந்த வாசனை ಆ ಸುವಾಸನೆ ಅಂದ್ರೆ ಏನು ಪ್ರಿಯವಾದರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஸ்வீட் ஸ்மெல். ಅದು ಒಂದು ஸ்வீட் ஸ்மெல். ಸಿಹಿಯಾದಂತ ಸುವಾಸನೆ. கவனி. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕ ವಾಸನೆಗಳು ಕುರಿತು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ஆனா இது என்ன வாசனையா? ಆದ್ರೆ ಇದು ಯಾವ ವಾಸನೆ ಎಂಬುದಾಗಿ? சுகந்த வாசனை. ಸುಗಂಧವಾದಂತ ಒಂದು ವಾಸನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நோவா இறங்கின உடனே ನಾವೆಯಿಂದ ಇಳಿದ ನಂತರ, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனுக்கு பலிபீடத்தை கட்டினார். ದೇವರಿಗೆ ಒಂದು ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಿದನು. நன்றியுள்ள ஒரு இருதயம், ಒಂದು ಕೃತಜ್ಞತಾ ಹೃದಯ. தேவனுக்கு எப்படியாவது பலி செலுத்த வேண்டும். ದೇವರಿಗೆ ಯಾವ ರೀತಿ ಆದರೂ ಬಲಿ ಸಲ್ಲಿಸಬೇಕು. அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, பரிசுத்தமானவைகளில், ಪರಿಶುದ್ಧವಾದಂತರಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆதியாகமம் 8:21 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனம், 21ನೇ ವಾಕ್ಯ. Genesis chapter 8 verse 21. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நல்ல நாம என்ன வாசனையை உணர்வோம்? ನಾವು ಎಂತ ಆ ವಾಸನೆಯನ್ನು ಇಷ್ಟಪಡಬೇಕು? ಸುಗಂಧವಾದಂತ வாசனையை தான் நாம முகர்வோம். ಆ ವಾಸನೆಯನ್ನು ನಾವು கெட்ட ಇಷ್ಟಪಡಬೇಕು. வாசனையை நாம என்ன செய்ய மாட்டோம்? ಕೆಟ್ಟ ವಾಸನೆ ನಾವು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. நாம் பொத்திக்கொள்வோம். ಅದು ಆಗಮಿಸುವುದಿಲ್ಲ. அதை விட்டு விலகியும் போய்விடுவோம். ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಓಡಿ ಹೋಗುತ್ತೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வார்த்தைகளை நேற்று இரவு நான் ஜெபித்து இந்த எடுத்துக்கொண்டிருந்த பொழுது, ರಾತ್ರಿ ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸಿ
ಓದುತ್ತಿರುವಾಗ நான் அநேக வேளைகளில் கவனித்திருக்கிறேன். ಅನೇಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ಗಮನಿಸಿದ್ದೇನೆ. ஒவ்வொரு செய்திக்கும் அடுத்து அந்த தொடர்புகள் இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ಒಂದೊಂದು ವಾಕ್ಯದ ತದನಂತರ ಏನಿರುತ್ತದೆ ಎಂಬುದನ್ನು ನಾನು ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கடந்த நாட்களில் பார்த்தோம், ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ನೋಡಿದ್ವಿ, தேவன் அங்கீகரிக்க கூடியது என்ன அப்படின்னா பரிசுத்தம் தான். ದೇವರು ಇಷ್ಟಪಡದಿರುವಂತದ್ದು ಯಾವುದಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எதை செய்தாலும், ನಾನು ಏನು ಮಾಡಿದರು, நம்மால் எது செய்யப்படுகிறதோ, ನಮ್ಮಿಂದ ಏನು யார் அதை செய்கிறோமோ, ಯಾವುದನ್ನು ಮಾಡುತ್ತೇವೋ அதை தேவன் எப்படி விரும்புகிறார்? ಅದನ್ನು ದೇವರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ? பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆரோனின் குமாரர்கள், ಆರೋನನ ಮಕ್ಕಳು, அதாவது பிரதான ஆசாரியர்கள், ಅವರು ಪ್ರಧಾನ ಯಾಜಕರು, செலுத்தக்கூடிய அந்த காணிக்கை ಅವರು ಅರ್ಪಿಸುವಂತ ಕಾಣಿಕೆ கர்த்தரால் அங்கீகரிக்கப்படணும்னா ಕರ್ತನಿಂದ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಲ್ಪಡಬೇಕು. அவங்க நெத்தியில ஒன்று எழுதியிருக்கணும், ಅವರ ತಲೆ ಮೇಲೆ ಬರೆದಿರು, தேவனுக்கென்று ದೇವರಿಗೆಂದು பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧತೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அன்னைக்கு ஆசாரியர்கள் மாத்திரம் தான் பலி செலுத்த முடியும். ಅವತ್ತು ಯಾಜಕರು ಮಾತ್ರ ಬಲಿ ஆனா ಸಲ್ಲಿಸುತ್ತಿದ್ದರು. இன்னைக்கு நாம் எல்லாரும் தேவனுக்கு என்ன செலுத்தலாம்? ಆದ್ರೆ ಇವತ್ತು ಎಲ್ಲರೂ ನಾವೇನ್ ಮಾಡಬಹುದು? ஆகவேதான் நாம் இப்படிப்பட்ட ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துகிறோம். ಅದರಿಂದಲೇ ಈ ರೀತಿಯಾದಂತ ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳು ನಾವು இந்த பலிகள் ಈ அங்கீகரிக்கப்படணும்னா ಬಲಿಗಳು ಅರ್ಪಿಸಲ್ಪಡಬೇಕಂದ್ರೆ நம்மிலே ஒன்று எழுதப்பட்டிருக்கு, ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. தேவனுக்கென்று ದೇವರಿಗೆಂದು பரிசுத்தம். ಪರಿಶುದ್ಧತೆ. அதைதான் தேவன் அங்கீகரிப்பார். ಅದನ್ನು ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இங்கே வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ அப்பொழுது நோவா ಆಗ ನೋವಹನು கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி ಕರ್ತನಿಗೆ ಒಂದು ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಿ சுத்தமான சகல மிருகங்களிலும், ಶುದ್ಧವಾದಂತ ಸಕಲವಾದಂತ சுத்தமான சகல பறவைகளிலும் ಪರಿಶುದ್ಧವಾದಂತ ಹಕ್ಕಿಗಳನ್ನು சிலவற்றை தெரிந்து கொண்டு ಕೆಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவைகளை ಅದನ್ನು பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். ಬಲಿಪೀಠದ ಮೇಲೆ ದಹನ ಬಲಿಯಾಗಿ ಅರ್ಪಿಸಿದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சுத்தமானதுதான். ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದದ್ದು. எது வரும்? சுகந்த. ಇದು ಸುಗಂಧವಾದಂತ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. பலிபீடம், ಬಲಿಪೀಠವು வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ, பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் என்ன ஆயிடுமா? ಬಲಿಪೀಠವು ಮುಟ್ಟಲ್ಪಡುವುದೆಲ್ಲ ಏನಾಗುತ್ತದೆ? சுத்தமாயிடுமா? ಶುದ್ಧವಾಗುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் சுத்தமானதை நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு செலுத்துவோம் என்றால், ನಾವು ಶುದ್ಧವಾದದ್ದನ್ನು ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸುವಾಗ அதை சுகந்த வாசனையாய் முகர்வார். ಅದು ಸುಗಂಧವಾದಂತ ವಾಸನೆಯಾಗಿ அந்த சுகந்த வாசனையின் நிமித்தம் ಅಂತ ಸುಗಂಧವಾದ ವಾಸನೆಯ ನಿಮಿತ್ತ தேவன் நம்மேல் ದೇವರು ನಮ್ಮ ಮೇಲೆ பிரியமாயிருப்பார். ಪ್ರಿಯವಾಗಿರುತ್ತಾರೆ. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த சுகந்த வாசனையின் நிமித்தம் ಆ ಸುಗಂಧ ವಾಸನೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ಕರ್ತರು ಏನು ಹೇಳಿದರು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இனி நான் ಇದು ನಾನು மனுஷன் நிமித்தம் ಮನುಷ್ಯನ ನಿಮಿತ್ತ பூமியை சபிப்பதில்லை. ಭೂಮಿಯನ್ನು ಶಪಿಸುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ನಾನು ಸಕಲ ಪ್ರಾಣಿಗಳನ್ನು ಸಂಹರಿಸುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அந்த சுகந்த வாசனை ಆ ಸುಗಂಧವಾದಂತ ವಾಸನೆ தேவனை மனஸ்தாபப்பட வைத்தது. ದೇವರು ಮನಸ್ತಾಪ ಪಡುವಂತೆ ಮಾಡಿತು. இனி இப்படி ஒரு காரியம் நான் செய்வதில்லை. ಇನ್ನ ಇಂಥ ಕಾರ್ಯ ನಾನು ಮಾಡುವುದು. தேவனை இறங்க வைத்தது. ದೇವರನ್ನು நல்ல ಕರುಣಿಸಿ ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಈ நான் ಅತಿಶಯವನ್ನು தேவனுக்கு பிரியமானதை செய்யும் பொழுது, ನಾವು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದದ್ದು ಮಾಡುವಾಗ, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವರ தேவன் சுகந்த வாசனைய முகரத்தக்கதான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது, ದೇವರು ಸುಗಂಧವಾದನ್ನು ಆಹ್ವಾನಿಸುವಂತೆ ನಮ್ಮ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಮಾಡುವಾಗ நம்ம மீது அவர் எப்படி இருப்பார்? ಅವರು ನಮ್ಮ ಮೇಲೆ ಯಾವ நம்ம ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ? எப்படி இருப்பார்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರ್ತಾರೆ? நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இதுவரைக்கும் ಇದುವರೆಗೂ நான் அதை செய்தேன், ನಾವು ಅದು இதை ಮಾಡಿದೆ, செய்தேன், ಇದನ್ನು ಮಾಡಿದೆ, என் விருப்பப்பட்டதை நான் செய்தேன் ನಾನು ಇಷ್ಟಪಡದೇ ಇರೋದು என்ற அல்ல அருமையானவர். ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ ಪ್ರಿಯವಾದ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் எதை செய்ய வேண்டும்? ನಾವು ಯಾವುದನ್ನು ಮಾಡಬೇಕು? தேவன் சுகந்த வாசனையா ದೇವರು ಸುಗಂಧವಾದ நாம் செய்கிற காரியங்கள் ನಾವು ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ சுகந்த வாசனையா ಸುಗಂಧವಾದ அவர் ವಾಸನೆ என்ன செய்ய வேண்டும்? ಅವರು ಏನು ಮಾಡಬೇಕು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் ಕರ್ತನು பரலோகத்திலிருந்து ಪರಲೋಕದಿಂದ ஒரு தூதனை அனுப்பி சொல்லுகிறார், ಒಂದು ದೂತನನ್ನು ಕಳಿಸಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, தானியேலே, ದಾನಿಯೇಲನೇ, எனக்கு பிரியமான புருஷனே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಮಗನೇ, நீ மிகவும் ನೀನು ಹೆಚ್ಚಾಗಿ பிரியமானவர். நீ ಪ್ರೀತಿಯುಳ್ಳವಂತವನು. வேண்டிக் கொள்ள துவங்குவதற்கு முன்னமே கட்டளை வெளிப்பட்டது. ನೀನು ಕೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಅನುಗ್ರಹಿಸಿದ್ದೆ. தானியேலுடைய வாசனை என்ன தெரியுமா? ದಾನಿಯೇಲನ ಸುವಾಸನೆ. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ದಾನಿಯೇಲ ಪ್ರವಾದನೆ 6வது அதிகாரம் 6ನೇ ಅಧ್ಯಾಯ 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ, Daniel chapter 6 verse 4. தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும்
குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் அவருடைய வாசனை என்ன? ಆತನ ಸುವಾಸನೆ ಏನು? அவருடைய வாசனை என்ன? ಆತನ ಸುವಾಸನೆ ಏನು? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಕೈಗಳೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳು. தானியேலின் வாசனை என்ன? ದಾನಿಯೇಲನ ಸುವಾಸನೆ ಏನು ಪ್ರಿಯವಾದವರೇ? சத்தமா சொல்லுங்களேன். ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳೋಣ. உண்மையுள்ளவன். ಅದು ನಂಬಿಕಸ್ಥನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 21வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 21ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 21 21 அவருடைய வாசனை என்ன? ಅವರ ಸುವಾಸನೆ ಏನು? உண்மையுள்ளவன், ಸತ್ಯವುಳ್ಳಂತದ್ದು, குற்றமற்றவன், ಮಲಿನವಿಲ್ಲವಂತದ್ದು, நீதிகேடு ஒன்றும் ನೀತಿಗಳುಳ್ಳಂತದ್ದು, செய்யவில்லை, ಮಾಡಲಿಲ್ಲ. இதுதான் யாருடைய வாசனை? ಇದು ಯಾರ ಸುವಾಸನೆ? யாருடைய வாசனை? ಯಾರ ಸುವಾಸನೆ? தானியேலின் வாசனை. ದಾನಿಯೇಲನ ಸುವಾಸನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 34:30 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஆதிகாண்ட 34:30 Genesis chapter 34 verse 30 34:30 அங்க வேதத்தை வாசிப்போம் என்றால் ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் கூடியிருக்கிற என் வாசனை என்ன செய்தீர்கள்? வாசனைனா என்ன? ವಾಸನೆ ಅಂದ್ರೆ ಏನು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்மிடத்திலிருந்து ನಮ್ಮಿಂದ வெளிப்படுகிற காரியம், ಅದು ಪ್ರತ್ಯಕ್ಷಲ್ಪಡಿಸುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் நம்ம மீது பிரியமா இருக்கணும்னா ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕಂದ್ರೆ எதின் நிமித்தம்? ಯಾವುದರ ನಿಮಿತ್ತ? எதின் நிமித்தம்? ಯಾವುದರ வாசனைய நிமித்தம். ನಮ್ಮ ವಾಸನೆಯ ನಿಮಿತ್ತ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இன்றையிலிருந்து ಇಂದಿನಿಂದ கர்த்தர் நம்ம மீது பிரியமாக இருக்கணும்னா ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕಂದ್ರೆ என்ன வாசனை? ನಾವು ಯಾವ ವಾಸನೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீங்கள் ஊழியக்காரர்களோ, ನೀವು ಸೇವಕರೋ, நீங்கள் மூப்பர்களோ, ನೀವು ಹಿರಿಯರೋ, நீங்கள் விசுவாசிகளோ, ನೀವು ವಿಶ್ವಾಸಿಗಳು, வாலிப தம்பியோ தங்கையோ சிறு பிள்ளைகளோ, ಯವನಸ್ಥರೋ, ಮಕ್ಕಳು, கரங்களை கூப்பி ஏசப்பாட்ட கேளுங்க. ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ஏசப்பா, ಕೈ என்கிட்ட கெட்ட வாசனை வெளிப்படக்கூடாது. ನನ್ನಿಂದ ದುರ್ವಾಸನೆ ಬರಬಾರದಪ್ಪ. நீர் விரும்புகிற ನೀನು ಇಷ್ಟಪಡುತ್ತೀವಿ சுகந்த வாசனை, ಸುಗಂಧವಾದಂತ ಒಂದು ವಾಸನೆ நீங்க கேட்டீங்கன்னா ನೀವು ಕೇಳುವುದಾದರೆ தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. தானியேலின் வாசனை அதுதான். ದಾನಿಯೇಲನ ಸುವಾಸನೆ ಅದೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாக்கோபு சொல்லுகிறார், ಯಾಕೋಬು ಹೇಳ್ತಾನೆ, இவ்விடத்திலே என் வாசனை நீங்க கெடுத்து போட்டீர்கள், ಇವರಿಂದ ನನ್ನ ವಾಸನೆಯನ್ನು என்னுடைய பெயரை கெடுத்து போட்டீர்கள், ನನ್ನ ಹೆಸರನ್ನು என் ಕೆಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ, சாட்சியை கெடுத்து ನನ್ನ போட்டீர்கள். ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಕೆಡಿಸಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவன் ದೇವರು சவுலை சந்திக்கிறார். ಸೌಲನನ್ನು ದರ್ಶಿಸುವಾಗ, தேவனுடைய வெளிச்சம் சவுலை சந்திக்கிறது. ದೇವರು ಸೌಲನ್ನು ದರ್ಶಿಸುವಾಗ கண்கள் மறைக்கப்படுகிறது, ಕಣ್ಣು ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟಿತು, கைலாக கொடுக்கிறவர்களை தேடுகிறார். ಕೈಯಲ್ಲಿ ಆಗದೆ ಅವರು ಹುಡುಕಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் அந்த சவுலை ದೇವನ ಆ ಸೌಲನನ್ನು யாரிடத்தில் அனுப்பினார்? ಯಾರ ಬಳಿಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟರು? யாரிடத்துல? ಯಾರ ಹತ್ರ? சவுல் விடுதலை பெறுவதற்கும், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாரிடத்தில் சவுலை தேவன் அனுப்புகிறார்? ಬಿಡುಗಡೆಗಾಗಿ ಸೌಲನು ಯಾರ ಬಳಿಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟನು? அனனியாவினிடத்தில் அனுப்புகிறார். ಅನನಿಯ ಬಳಿಗೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த அனனியாவின் வாசனை என்ன தெரியுமா? ಈ ಅನನಿಯ ವಾಸನೆ ಏನು ಗೊತ್ತಾ ಪ್ರಿಯವಾದವರೇ? பிற்பட்ட நாட்களிலே ಹಿಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ சவுல் பவுலாகி மாறி ಸೌಲ ಪೌಲಾದಂತ தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது ಆತನ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುವಾಗ அனனியாவை பற்றி சொல்லுகிறார். ಅನನಿಯನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அனனியா என்ற இந்த பெயர் கொண்ட மனுஷனிடத்தில் தேவன் என்னை அனுப்பினார்னு சொல்றார். ಅನನಿಯ ಎಂಬ ಆ ಮನುಷ್ಯನ ಬಳಿಗೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದರು ದೇವರು ಎಂಬುದಾಗಿ. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 22வது அதிகாரம் 22ನೇ ಅಧ್ಯಾಯ 12வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், 12ನೇ ವಾಕ್ಯ ಓದುವಾಗ, அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தியுள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாகிய அனனியா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் ஒரு மனுஷனிடத்தில் அனுப்புகிறார். ದೇವರು ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಬಳಿಗೆ நீ ಕಳಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. எங்கே போ? ನೀನು ಅಲ್ಲಿಗೆ ಹೋಗು. அனனியாவினிடத்தில் போ. ಅನನಿಯ ಬಳಿಗೆ ಹೋಗು. அனனியாவின் வாசனை என்ன தெரியுமா? ಅನನಿಯ ಸುವಾಸನೆ ಏನು ಗೊತ್ತಾ ಪ್ರಿಯವಾದವರೇ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ.
வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன். ಧರ್ಮಶಾಸ್ತ್ರ ಪ್ರಕಾರ ಆತನ ಭಕ್ತಿ ಸದ್ಭಕ್ತಿ இந்த ಉಳ್ಳ அனனியா யார்? ಈ ಅನನೀಯ ಯಾರು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் சாதாரணமாய் ஒரு மனுஷனிடத்தில் அனுப்ப மாட்டார். ದೇವರು ಸಾಧಾರಣವಾದಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಬಳಿಗೆ அனனியாவிடத்தில் அனுப்புவதற்கு காரணம், ಅನನೀಯ ಬಳಿಗೆ ಕಳಿಸಲು ಕಾರಣ வேத பிரமாணத்தின்படி அவன் எப்படிப்பட்டவன்? ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಪ್ರಕಾರ ಆತನು ಯಾವ ರೀತಿಯಾದವನು சொல்லுங்களேன். ಹೇಳಿರಿ. பக்தி உள்ளவன். ಸದ್ಭಕ್ತನು. அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றான். ಅಲ್ಲಿ ಕೂಡಿರುವ ಯೆಹೂದರಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವನೆಂದು ಹೆಸರಿನ எப்படி தானியேலுடைய வாசனை உண்மை உள்ளவன் என்று இருந்ததோ, ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ದಾನಿಯೇಲನ ವಾಸನೆ ಒಳ್ಳೆಯದೆಂಬುದಾಗಿ அனனியாவின் வாசனை ಅನನೀಯ ವಾಸನೆ என்ன? நல்லவன். ಆತನ ಒಳ್ಳೆಯವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொர்நேலியின் வாசனை என்ன தெரியுமா? ಕೊರ್ನೆಲಿಯನ ಸುವಾಸನೆ ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்க ஆதியாக அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 10:22 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 10ನೇ ಅಧ್ಯಾಯ 22ನೇ ವಾಕ್ಯ. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 10ஆம் அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 22ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அதற்கு அவர்கள் நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாரிலும், ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நீதிமான் தேவனுக்கு பயப்படுகிறவன் ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವನು எப்படிப்பட்டவன்? ಯಾವ ರೀತಿಯಾದವರು? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. ಕರಗಳೆತ್ತಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் ದೇವನು யோபுவை குறித்து சாத்தானிடத்தில் சொல்லுகிறார். ಯೋಬನನ್ನು ಕುರಿತು ಸೈತಾನನ ಬಳಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. யோபுவின் வாசனை என்ன தெரியுமா? ಯೋಬನ ಸುವಾಸನೆ ಏನು ಗೊತ್ತಾ? உத்தமன், ಅದು ಉತ್ತಮವಾದ சன்மார்க்கன். ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಉಳ್ಳವನು. யார்கிட்ட சொல்றாரு? ಯಾರ ಹತ್ರ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சாத்தான்கிட்ட சொல்றாரு, ಸೈತಾನನ ಬಳಿಯಲ್ಲಿ என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாய். ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದಾಸನಾದಂತ ಯೋಬನನ್ನು உத்தமன், ಆತನ ಉತ್ತಮವಾದ சன்மார்க்கன், ಸನ್ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವವನು, தேவனுக்கு பயந்து ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ಅವನು ಕೆಟ್ಟದನ್ನು ದೂರದಿಂದ ಇರುವವನು. அவனை போல ஒரு மனுஷன் இல்லை. ಆತನಂತೆ ಮತ್ತೊಬ್ಬ ಮನುಷ್ಯನಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அனனியாவின் வாசனை ಅನನೀಯನ ವಾಸನೆ தேவனுக்கு சுகந்த வாசனை. ದೇವರಿಗೆ ಸುಗಂಧವಾದಂತ கொர்நேலியின் வாசனை ಕೊರ್ನೆಲಿಯನ ವಾಸನೆ தேவனுக்கு சுகந்த வாசனை. ದೇವರಿಗೆ ಸುಗಂಧವಾದ யோபுவின் வாசனை ಯೋಬನ ವಾಸನೆ தேவனுக்கு சுகந்த வாசனை. ದೇವರಿಗೆ ಸುಗಂಧವಾದಂತ ಒಂದು தானியேலின் வாசனை ದಾನಿಯೇಲನ ವಾಸನೆ தேவனுக்கு சுகந்த வாசனை. ದೇವರಿಗೆ ಸುಗಂಧವಾದಂತ இந்த ಒಂದು ವಾಸನೆ. வாசனையின் நிமித்தம் ಈ ಸುವಾಸನೆಯ ನಿಮಿತ್ತ கர்த்தர் என்ன செய்வார்? ಕರ್ತನೇನು ಮಾಡ್ತಾರೆ? நம் மீது பிரியமாயிருப்பார். ನಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. அப்பொழுது ಆಗ புறஜாதிகள் முன்பாக, ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஊழியம் செய்கிறோம். ಸೇವೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀವಿ. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க ಕರ್ತನ ಮಕ್ಕಳಾಗಿದ್ದೀವಿ. புறஜாதிகள் முன்பு ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯೆ நம் மூலமாக ನಮ್ಮ ಮುಖಾಂತರ தேவனுடைய நாமம் ದೇವರ ಹೆಸರು தூஷிக்கப்படக்கூடாது. ದೂಷಿಸಲ್ಪಡಬಾರದು. தூஷிக்கப்படக்கூடாது. ದೂಷಿಸಲ್ಪಡಬಾರದು. நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம் மூலமாக ನಮ್ಮ ಮುಖಾಂತರ தேவனுடைய நாமம் ದೇವರ ನಾಮವು பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. தேவனுடைய நாமம் ದೇವರ ನಾಮವು மகிமைப்பட வேண்டும். ಮಹಿಮೆಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாரும் வாய்களை திறந்து கண்ணீரோடு கேளுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ஏசப்பா, ತೆರೆದು ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஏசப்பா, ಏಸಪ್ಪಾ, உங்க நாமம் ನಿನ್ನ ನಾಮವು என் மூலமாய் பரிசுத்தம் ನನ್ನ பண்ணப்பட ಮುಖಾಂತರ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த சுகந்த வாசனை ಸುಗಂಧವಾದಂತ ವಾಸನೆ எனக்கு தாங்கப்பா, ನನಗೆ ಅನುಗ್ರಹಿಸು. எனக்கு ನನಗೆ தாங்கப்பா. ಅನುಗ್ರಹಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையாய் வாழ ಆ விரும்புகிறேன். ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಲು ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. எல்லாரும் முழங்கால் படியிடும். ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು. நேரம் கடந்து விட்டபடி நான் முடிக்கிறேன். ಸಮಯ ಮುಗಿದ ಕಾರಣ கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த செய்தியை நாம் கேட்க ಕರ್ತನ போகிறோம். ಚಿತ್ತವಾದರೆ ಮೊದಲನೇ ಭಾನುವಾರ ಈ ಸಂದೇಶವನ್ನು எல்லாரும் ಕೇಳೋಣ. வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட கேட்போம். ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆರೆದು கர்த்தாவே, ಕರ್ತಾವೇ, என்னிடத்தில் சுகந்த வாசனையை தாரும். ನನ್ನಲ್ಲಿ ಸುವಾಸನೆ நான் நற்சாட்சி பெற்றவராக இருக்க வேண்டும். ಒಳ್ಳೆಯ ಸಾಕ್ಷಿಯನ್ನು என்னிடத்தில் அந்த சுகந்த வாசனை வெளிப்பட வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ಆ ಸುವಾಸನೆ, அந்த சுகந்த வாசனையின் நிமித்தம் என் மீது நீர் பிரியமாக ಆ இருக்க வேண்டும். ಸುಗಂಧ ವಾಸನೆ ನಿಮಿತ್ತ ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. நீர் என் மீது பிரியமாய் இருக்கத்தக்கதான ஒரு வாசனை. ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿಯಾಗಿ ಇರುವಂತೆ ಆ ಸುವಾಸನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம் சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி கொள்ளுங்கள். ಸಹೋದರ ಕರಗಳನ್ನು ಚಾಚಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தொழுகின்றேன் பிதாவே, ஆராதனை செய்கிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? தொழுகின்றேன் பிதாவே, ஆராதனை செய்கிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் பணிந்து செலுத்துகிறேன். துதியும் கனமும் மகிமையெல்லாம் பணிந்து செலுத்துகிறேன். ஆஹா,
Hallelujah. Ha 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 ha. Ha 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 ha. Hallelujah. Ha 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 ha. தேவனுக்கு மகிமை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். ஹல்லேலூயா. Ha ha ha. Hallelujah. சுகந்த வாசனை நிமித்தம் நான் உங்கள் பேரில் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ. உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ಕರ್ತನೇ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் ನೀವು ஸ்தோத்திரம். ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನಕ್ಕಾಗಿ உமக்கு ஸ்தோத்திரம் ನಿಮಗೆ சொல்லுங்க. ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் ஒரு சுகந்த வாசனையான ஒரு பலியாக இருக்க வேண்டும். ನಾನು ಒಂದು ಸುಗಂಧವಾದ ವಾಸನೆ நான் ஒரு ಬಲಿಯಾಗಿ என் மீது நீர் சுகந்த வாசனையை காண வேண்டும். ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ சுகந்த வாசனை நிமித்தமாகவே பிரியமாயிருப்பேன் என்று சொன்னார். ಸುಗಂಧ ವಾಸನೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ಪ್ರೀತಿಯಾಗಿರುವಂತೆ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிரியம் ನನ್ನ ದೇವರ ಕರ್ತನ எங்கள் மீது இருப்பதாக. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವುದಾಗಿ. எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಇದನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ಕರಗಳನ್ನು ಚಾಚಿ என் தேவனாகிய கர்த்தரின் பிரியம் ನನ್ನ ದೇವನಾದ ಕರ್ತನ ಪ್ರಿಯ என் மீது இருப்பதாக. ನನ್ನ ಮೇಲೆ சத்தமாய் வாய்களை திறந்து கர்த்தர்ட்ட சொல்லுங்க. ಗಂಭೀರ ಶಬ್ದ என் மீது இருப்பதாக. ನನ್ನ ಮೇಲೆ ಇರು. எங்க குடும்பத்தின் மீது இருப்பதாக. ನನ್ನ ಮೇಲೆ ಇರಲಿ. எங்கள் ஊழியத்தின் மீது இருப்பதாக. ನಮ್ಮ ಸೇವೆ ಮೇಲೆ ಇರಲಿ. எங்கள் மீது இருப்பதாக. ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರಲಿ. ஹalleluya. 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 எங்கள் அன்பின் பரம பிதாவே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படி ನೀವು ಕೊಟ್ಟಂತ எங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிரியம் எங்கள் மீது இருப்பதாக. ದೇವರ ಕರ್ತನಾದ ಪ್ರೀತಿ ನಮ್ಮ ಮೇಲೆ விரும்புகிற ಅದನ್ನು ஒரு ಇಷ್ಟಪಡುತ್ತಿದ್ದೇವೆ. சுகந்த வாசனையுள்ள வாழ்க்கையை நீர் எங்களுக்கு ನೀವು தாரும். ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸು ಕರ್ತನೇ. வாக்குத்தத்தின்படி நடத்தும் ஐயா. ವಾಗ್ದಾನ வந்திருக்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் நம் அனைவரோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நம் எல்லார் மீதும் பிரியமாயிருப்பாராக.